ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே வந்துட்டு இந்த பார்ட்ல என்ன கொண்டு போறாங்கன்னா வந்துட்டு அதோட கண்டினியூஸா வந்து கொண்டுட்டு போறாங்க. அண்ட் அது கூடயே வந்து ஒரு நான் லீனியரா வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி, அதாவது பின்னாடி அந்த வாத்தியாரோட ஸ்டோரி என்னங்கிறதையும் அப்படியே கூடவே சேர்ந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து படம் முழுக்க போகும். என்ன ஆச்சு, வாத்தியார் வந்து ஏன் வந்து இப்படி இருக்காரு, இப்படி பண்ணாரு, மக்களுக்காக என்னென்ன பண்ணாரு, ஏன் வந்து மக்கள்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு விரிவாக்கமாகவும், கடைசியா என்ன நடந்துச்சு கிளைமேக்ஸ்ல எந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கறதான் வந்து ஸ்டோரி. வந்துட்டு என்ன மாதிரி மாற்றங்கள், என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கறதா வந்து படம் ஃபுல்லா இப்படி இருந்த சூரி அடுத்து எப்படி ஆயிருக்காரு அவரோட ஸ்டோரி மூலியமா அப்படிங்கறதா வந்து பேலன்ஸ் ஸ்டோரி. அவரோட ஸ்டோரி மூலியமாங்கிறத விட அவரோட கருத்துகள் அது மூலியமா என்ன வந்து சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படிங்கறதான் ஸ்டோரி. அந்த கருத்துக்களை நமக்கும் வந்து ஊசி மாதிரி குத்தி ஏத்தி இருக்காங்க. அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்றீங்க.